வீழ்ந்து கிடக்கும் இனமே எழுச்சி பெற்று வீறு கொண்டு எழுந்திடு. வீரம் கொண்ட வேங்கை போன்று உனக்கு உரிமையானவற்றை வேட்டையாட வந்திடு. தெரியும் நமக்கென்று இனியும் ஏமாளியாயிருக்காதே. என்ன தெரியும் நமக்கென்று இனியும் ஏமாளியாயிருக்காதே. அரசியல் எத்தர்களின் செயலை பார்த்த பின்பும் இனி நீ அவர்களுக்கு உதவாதே. அரசியல் எத்தர்களின் செயலை பார்த்த பின்பும் இனி நீ அவர்களுக்கு உதவாதே. நீயும் ஏணியாக இருக்காதே. அரசியலில் உனக்கும் திறமை உண்டு, எந்த ஆட்சியிலும் உனக்கு பெருமை உண்டு. அரசியலில் உனக்கும் திறமை உண்டு, எந்த ஆட்சியிலும் உனக்கு பெருமை உண்டு. என்ன தெரியும் நமக்கென்று இனியும் ஏமாளியாயிருக்காதே. குட்ட குனிபவனும் ஏமாளி, பிறர் தன்னை திட்ட திட்ட சிரிப்பவனும் கோமாளி. உரிமையை தட்டி தட்டி கேட்பவனே அறிவாளி, போராடி முட்டி முட்டி பார்ப்பவனே பலசாலி. குட்ட குட்ட குனிபவனும் ஏமாளி, பிறர் தன்னை திட்ட திட்ட சிரிப்பவனும் கோமாளி. உரிமையை தட்டி தட்டி கேட்பவனே அறிவாளி, போராடி முட்டி முட்டி பார்ப்பவனே பலசாலி. பசுமை நிறைந்த பாரதத்தில் இன்னும் பசியும் ஏனடா? பகையை விரட்டும் பண்பினத்தில் வீணாய் பயமும் ஏனடா? பசுமை நிறைந்த பாரதத்தில் இன்னும் பசியும் ஏனடா? பகையை விரட்டும் பண்பினத்தில் வீணாய் பயமும் ஏனடா? SDP ஐயால் பசியில் இருந்தும் விடுதலை, SDP ஐயால் பயத்தில் இருந்தும் விடுதலை. நமது SDP ஐயால் அனைவருக்கும் சமநிலை. என்ன தெரியும் நமக்கென்று இனியும் ஏமாளியாயிருக்காதே. என்ன தெரியும் நமக்கென்று இனியும் ஏமாளியாயிருக்காதே. தலித் மக்களின் மீதான அடக்குமுறையையும் துப்பாக்கிச் சூட்டையும் கண்டித்து அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், உயிரிழந்த மக்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கிட கோரியும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய சார்பிலே இங்கே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய KKSM தல்லான் பாக்கவி அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சி இதோடு தொடங்குகிறது. जिंदाबाद 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 SDPI जिंदाबाद SDPI जिंदाबाद 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 SDPI जिंदाबाद SDPI जिंदाबाद आर्पाटम இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் SDPI ஆர்ப்பாட்டம் SDPI ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் 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 தலித் மக்கள் மீதான துப்பாக்கி சூட்டை கண்டிக்கிறோம் துப்பாக்கி சூட்டை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்
கண்டிக்கின்றோம். காவல்துறையே காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே காவல்துறையே காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே மக்களுக்கு எதிரான அராஜகத்திற்கு துணை போகாதே மண் கொடுமைக்கு துணை போகாதே ஓங்குக ஓங்குக ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒற்றுமை ஓங்குக அணிதிரள்வோம் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அணிதிரள்வோம் உடைத்து எறிவோம் ஆதிக்க சக்திகளின் அராஜகத்தை உடைத்தெறிவோம். தமிழக அரசு நடவடிக்கை எடு. 7 தலித்துகளை படுகொலை செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு. கிள்ளிக்கீரையா தலித்துகளின் உயிர் என்ன? கிள்ளிக்கீரையா ஜிந்தாபாத் SDPI ஜிந்தாபாத். உத்தரவிடு CBI விசாரணைக்கு உத்தரவிடு. தமிழக அரசே வாபஸ் வாங்கு தலித்துகள் மீதான பொய் வழக்குகளை வாபஸ் வாங்கு நிவாரணம் வழங்கு கொலை செய்யப்பட்டோர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்கு. ஓங்கட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒற்றுமை ஓங்கட்டும். பறிக்காதே தமிழக அரசே ஜனநாயக உரிமைகளை பறிக்காதே பறிக்கும் போது ஆட்சி அமைக்கும் சர்வாதிகாரம் ஆட்சி அமைக்கும். விடமாட்டோம் சர்வாதிகார ஆட்சிகளை ஒருபோதும் விடமாட்டோம். ஜிந்தாபாத் SDPI ஜிந்தாபாத். அடுத்தபடியாக SDPI மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய சார்பாக நடைபெறுகின்ற பரமக்குடி தலித்துகள் மீது நடைபெற்ற துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரிழந்த அந்த தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க கோரியும் நடைபெறுகின்ற தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவர் KKSM ரெஹ்லான் பாக்கவி அவர்களே, இந்த தலித் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு உயரிய பதவிகளை துறந்துவிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயரிய பதவியாகிய IAS பதவியை துறந்துவிட்டு நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு சமூக சிந்தனையாளராகிய பிரபல எழுத்தாளருமாகிய சிவகாமி IAS அவர்களே, பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே, சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பாளர்
AK முகமது ஹனீஃபா அவர்களே, இன்னும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவிருக்கின்ற எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் MP அவர்களே, அதுபோலவே தேவேந்திர குல வேளாளர் தமிழக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ஜான் பாண்டியன் அவர்களே, இன்னும் நமது அழைப்பினை ஏற்று பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலே குறிப்பாக சொல்வதென்றால் தேர்தல் காலங்களிலே இந்த பதவி சண்டையிலே தேர்தலிலே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பதவியை பிடிப்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஓரணியாக இருந்து கொண்டு மக்களை சுரண்டக்கூடிய அந்த வேலைகளிலே ஈடுபட்டக்கூடிய இந்த நேரத்திலே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதுவும் ஒரு அரசியல் கட்சி என்றாலும் கூட இந்த மாநகராட்சி மன்றத்திலே கூட மிக அதிகமான வார்டுகளிலே போட்டியிட வாய்ப்புள்ள போட்டியில இருக்கின்ற எங்களது பல்வேறு வார்டுடைய வேட்பாளர்களும் தங்கள் பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இது போன்ற தேர்தல் பணிகளை முக்கியமான இந்த நேரத்திலே தேர்தல் பணிகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மக்கள் பணிக்காக மக்கள் மீது இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக ஒன்று என்னும் முகமாக குறிப்பாக இந்த நாட்டிலே கிள்ளிக்கிரையாக மதிக்கப்படுகின்ற தலித்கள் மற்றும் முஸ்லிம் சமூகம் இது போன்ற சமூகங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்காக குரல் கொடுப்பதற்காக வேண்டி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்றும் முன்னிற்கும் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லும் முகமாக தலித் மக்கள் மீது அந்த இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளுக்கு எதிராக ஒன்று திரட்டக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். பல ஆண்டுகளாக தலித் பெருங்குடி மக்களால் எழுச்சியோடு கொண்டாடப்படுகிற இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு நாள் திருவிழாவை குரு பூஜையை சீர்குலைக்கும் விதமாக இந்த குரு பூஜையை தடுக்கக்கூடிய விதத்திலே திட்டமிட்டு கலவரங்களை ஏற்படுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை கைது செய்து தலித் பெருங்குடி மக்களின் மீது மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல்களை துப்பாக்கிச் சூட்டை ஏற்படுத்திய அதிகாரிகளை கண்டித்தும் துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழக அரசை கண்டித்தும் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் 7 பேர்கள் படுகொலைக்கு காரணமான தலித் மக்களுடைய படுகொலைக்கு காரணமான இந்த கலவரங்களை துப்பாக்கிச் சூட்டை விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தியும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPயின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தலித் சமூக மக்களுடைய பெரும் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக கண்டன உரை ஆற்றுமாறு பேராசிரியரும் சமூக ஆர்வலருமான மரியாதைக்குரிய மார்க்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.